கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேத வசனத்திலிருந்து எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து தேவன் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் யூதா குடும்பத்தாரையும் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கூட சேர்த்துக்கிட்டேன். எப்படின்னா, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல். ஒரு மனுஷன் இடுப்புக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறான்னா அந்த ட்ரெஸ்ஸு அது பொருத்தமாக இருக்கணும். இல்லை பொருந்தி இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. லூஸாக கழண்டு என்ன பண்ணுறோம், விழுந்துடும். அந்த பொருத்தமில்லாத ஆடையை நம்மளால் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அப்போ எப்படி இருக்கணும், கச்சை மனுஷனுடைய அறைக்கு எப்படி இருக்கணும், செயற்கையாக இருக்கணும். அதாவது சேர்ந்து இருக்கணும், கரெக்டாக ஃபிட் பண்ணி இருக்கணும். அப்போ அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை நமக்கு போட முடியாது. அந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஒதுக்கி வச்சுருவோம். அந்த ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒதுக்கி வச்சுருவோம். இல்லைன்னா அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு இடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆடையை நம்ம மாற்றி அமைத்து கொள்ளுவோம். அப்போ கச்சையானது நமக்கு சரியாக இடுப்பில் அமையலைன்னா அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுறோம், வெறும் வேஸ்ட் ஆகிடும். அதுபோல தான் தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் யூதா குடும்பத்தார், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மளை எப்படி சேர்த்து கொண்டு இருக்கிறாராம், செயற்கையாக்கி கொண்டு இருக்கிறாராம். துதியாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும், ரெண்டாவது அவருடைய ஜனங்களை மகிமையாகவும் என்ன பண்ணியிருக்கிறாராம், செயற்கையாக்கி கொண்டு இருக்கிறாராம். ஆனாலும் என் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு செவி கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் இந்த இடத்துல சொல்கிறார். அவரே அவருடைய வாயினால் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அப்போ மகிமையாக துதியாக கீர்த்தியாக நம்மளை தேவன் பார்க்க விரும்புகிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல. அப்போ செவி கொடுக்காததால் நம்ம இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. 2 சாமுவேல் 8:13 சொல்லப்பட்டிருக்கு. 8:13 சொல்லப்பட்டிருக்கு. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். கீர்த்தினா என்னது, புகழ். எவ்வளோ பேர் அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ணுறாரு, யுத்தம் பண்ணுறாரு. தாவீது யுத்தம் பண்ணி என்ன பண்ணுறாரு, 10,000 சீரியரை என்ன பண்ணுறாரு, முறியடிக்கிறார். அதனால் அவர் அவருடைய புகழ் ஓங்குது, கீர்த்தி பெறுறார். அப்போ தாவீது எப்படி தனி மனுஷனாக போய் என்ன பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. தேவன் அவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சொல்ல கேட்டு அவர் நடக்கிறதால தான் என்ன பண்ண முடியுது, தாவீதால் வெற்றி பெற முடியுது. அவருடைய புகழ் என்ன பண்ணுது, ஓங்குது. அப்போ கீர்த்தியாக நம்மளை வச்சுக்கணும், கீர்த்தி உள்ள ஜனங்களா, புகழ்பெற்ற ஜனங்களா தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். கீர்த்தி எப்படி வரும், தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நம்ம நடக்கும்போது. இப்போ ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், இந்த வீட்டுக்கு நீ போ மகளே, நீ மகனே இந்த வீட்டுக்கு போன்னு தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம முன்னறிவித்தார்னா நம்ம போய் அந்த வீட்டில் ஜெபிக்கும்போது ஏதாவது ஒரு காரியம் என்ன பண்ணணும், நடக்கும். அப்போ அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை கீர்த்தியாக புகழ்ச்சியாக நிறுத்துவார். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு தாவீது போகிறாரு, யுத்தம் பண்ணுறாரு, அந்த இடத்துல வெற்றி பெறுறாரு. அப்போ அவருடைய கீர்த்தி ஓங்குது. அப்போ அது தேவனுக்கும் அது ஒரு கீர்த்தியாக இருக்குது, மனிதனுக்கும் அது ஒரு கீர்த்தியாக புகழாக மாறுது. அப்போ தேவனுடைய சொல்லை அவன் கேட்டு போகிறதால என்ன பண்ணுறான், கீர்த்தி அடைகிறான். அப்போ அதே மாதிரி எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32:20 சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும்
இந்நாள் வரைக்கும் அடையாளங்களாகவும் இந்நாள் வரைக்கும் விளங்கும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்தில் செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷரிலும் இந்நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? கீர்த்தி அடைய பண்ணுறார். அதாவது புகழ்பெற, ஜனங்கள் புகழ்பெற வைக்கிறார். இந்நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது? நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அதனால் அவர் தேவனுடைய நாமம் புகழப்படுது. அது மாத்திரம் இல்லை, மனுஷர்கள் யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுடைய நாமமும் என்ன பண்ணுது? கீர்த்தி அடையுது. அவர்களும் என்ன பண்ணுறாங்க? கீர்த்தி பெற்றுக்கொள்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி உண்டாகிருக்குது ஜனங்களுக்கு. அப்போ நம்ம என் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, தேவன் ஏதாவது ஒரு அற்புத அடையாளத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு தான் இருக்கிறார். மரண தருவாயில் நம்ம இருந்தால் கூட அந்த மரண தருவாயிலேருந்து நம்மளை தூக்கி எடுத்து ஒரு அற்புதத்தை செய்கிறார் தேவன். அற்புத அடையாளமாக நம்மளை என்ன பண்ணுறாரு? சாட்சியாக என்ன பண்ணுறாரு? இந்த பூமியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அவர் எதற்காக நம்மளை ஃபஸ்ட்டாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்? அவர் கீர்த்தி அடையணும். அவர் மூலமாக, அவருடைய நாமத்தின் மூலமாக நாம கீர்த்தி அடையணும். அது மட்டும் இல்லை, அவருடைய நாமமும் கீர்த்தி படணும், புகழ் பெறணும்னு சொல்லி தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார். ரெண்டாவதாக அவர் என்ன ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? கீர்த்தியாகவும் துதியாகவும். ரெண்டாவது என்னது? துதிக்கணும். தேவனை என்ன பண்ணணும்? துதிக்கணும். அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் தேவன் நன்மைகள் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? தன்னாலவே அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை துதிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனை துதிப்பதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதங்களை அடையாளங்களை செய்து அதன் மூலமாய் தேவன் நாமத்தை நாம் துதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா. அப்போ அப்படியாய் நம்ம துதிப்பதற்காக தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளை துதிக்கிறோம். எதுக்காக நம்ம துதிக்கிறோம்? தேவன் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறதால தான் நம்மளால் துதிக்க முடியுது. நன்மைகள் இல்லைன்னா நம்மளால் தேவனை நம்ம புகழ்ந்து துதிப்போமா? அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஏராளம் செய்திருக்கிறார். அதை சொல்வதற்கு நமக்கு நாவு என்னது பத்தாது. அப்போ நாம் எதற்காக தேவனை துதிக்கிறோம்? அவர் நம்ம வாழ்க்கையில் இடம்பெறாரு, நமக்கு நன்மைகளை செய்கிறார். அதை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாம் என்ன பண்ணுறோம்? தேவனை துதிக்கிறோம். அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை துதியாக தேவன் வச்சிருக்கிறாரு. மூன்றாவதாக என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமை பண்ணணும்னு விரும்புகிறாரு. மூன்றாவது மகிமையாகவும் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளே மகிமைப்படுத்த விரும்புகிறாரு. நம்ம மூலமாக அவருடைய நாமமும் மகிமைப்பட அவர் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாரு. அப்போ தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மளை இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். யாத்ராகமம் 14:14 பாருங்கள். யாத்ராகமம் 14:4 ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அப்போ அந்த பார்வோன் படை என்ன பண்ணுது? ஜனங்களை, எகிப்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறாங்க? பின்தொடர்ந்து வராங்க இராணுவத்தோடு கூட. அந்த சூழ்நிலையில் மோசையை கொண்டு தேவன் என்ன பண்ணுறாரு? கடலை இரண்டாக பிரித்து அவர்களுக்கு வெட்டாந்தரையாக வழிவிட்டு பின்தொடர்ந்து வர அந்த ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் வரும்பொழுது, அவங்க இராணுவம் வரும்பொழுது கடல் திரும்பவுமா பழைய நிலைக்கு என்ன பண்ணுது? வந்துடுது. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த கடலில் விழுந்து மாண்டு போகிறாங்க. அப்போ தேவனுடைய நாம் அந்த இடத்துல என்ன பண்ணுது? மகிமைப்படுது. தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? மகிமைப்படுறாங்க. அப்போ தேவன் நம்மளை எப்படி பயன்படுத்துகிறாரு? நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்கிறார். நாம் மகிமையான காரியங்கள் செய்யும் வாழ்க்கையில் நடக்கும்போது அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. அப்போ
எகிப்திய ஜனங்கள் பின்னாடியே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களால தொடக்கூட முடியல. அப்போ தேவன் வந்து வழியே இல்லை, அவ்வளோ பெரிய கடலை இரண்டாக பிளந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டு அனுப்புகிறாரு. அதே எகிப்திய ஜனங்கள் வரும்பொழுது, அவங்க இராணுவம் வரும்பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, திரும்பவுமா கடல் மூடிக்கிட்டு திரும்பவுமா அந்த தண்ணியில் விழுந்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மாண்டு போகிறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் இருக்கிறார். தேவனுடைய நாமம் அந்த இடத்துல என்ன பண்ணுது, மகிமைப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன பண்ணுது, மகிமை உண்டாகுது. அப்போ தேவன் எப்படி நம்மளை எதற்காக அப்படி அது போல் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் தேவன், அவர்கள் செயற்கையாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஜனங்களை என்ன பண்ணுறாரு, எப்படி இடுப்புக்கு கச்சை வந்து எப்படி செயற்கையாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியுது, அழகாக இருக்குது, பார்க்க நீட்டாக இருக்குது இல்லை. இல்லைன்னா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நமக்கு ஃபிட் ஆகலைன்னா லூஸாக இருக்குது, ஏதோ இவன் லூஸ் தனமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, இது ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் அது என்னது, மற்றவர்கள் பார்வையிலும் கேலித்தனமாக இருக்குது. நாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நமக்கு ஃபிட்டாக நமக்கு சரியாக இல்லைன்னா நமக்கும் அது என்னது, ஒரு அசூசியாக இருக்குது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜனங்களை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவருக்கு கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும், அது மட்டும் இல்லை அவருக்கு துதியாகவும் மகிமையாகவும் ஜனங்களை செயற்கையாக்கி கொள்ளணும்னு விரும்புகிறார். செயற்கையாக்கி கொள்றதுக்காகத்தான் செயற்கையாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படி தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவங்களும் மகிமைப்படணும்னு தேவன் விரும்புகிறார். நாமளும் மகிமைப்படணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் கடைசியில், என் ஜனம் எனக்கு என்ன பண்ணுறதில்ல, செவி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்பணிந்து போனதால் தான் மோசே என்ன பண்ணுறான், ஜனங்களை என்ன பண்ணுறான், எகிப்திலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வரான். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அவன் மூலமாக மகிமைப்படுறார். அவனுடைய நாமம் அவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிறாரு, தேவனுடைய நாமமும் அந்த இடத்துல மகிமைப்படுது. அப்போ மோசே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகாமல் இருந்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலேயே இருந்திருப்பாங்க, அவங்களால மீண்டு வர முடிஞ்சிருக்காது. அப்போ தான் மோசையை கொண்டு தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை மீட்கிறார். அதன் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார், அவர் என்ன பண்ணுறாரு, மகிமைப்படுறாரு. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, எகிப்திய ஜனங்கள் அறிந்து கொள்கிறாங்க. அப்போ தேவன் நம்ம மூலமாக மகிமைப்படணும், அதை புறஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஆசைப்படுறாரு. நாம் என்ன பண்ணுறதில்ல, தேவனுக்கு செவி கொடுக்கறதில்ல. மகிமையான காரியங்கள் நம்ம மூலமாக தேவன் நடத்தணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, செவி கொடுக்கறதில்ல. அதனால் என் ஜனங்கள் செவி கொடுப்பதில்லை. அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டால் தானே நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அது மாதிரி அற்புத அடையாளங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில், அதாவது தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எப்படி இருக்குது, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது அது எப்படி இருக்குது, ஒரு கீர்த்தியாக இருக்குது, ஒரு புகழ்ச்சியாக இருக்குது. அப்போ தேவன் வந்து நம்மளை கீர்த்தியாக வச்சுக்கணும்னு விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும். தேவனுக்கு துதியாக, எனக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம எப்பொழுதும் நம்ம நாவில் அவருடைய துதி இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை நினைத்து அவருக்கு நன்றிகளை நாம் செலுத்தி கொண்டே துதித்து கொண்டே நாம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்மளை துதியாக கீர்த்தியாக மகிமையாக தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நம்ம அவருடைய வார்த்தையை அவருடைய பேசுகிறத நம்ம கேட்காததால் நம்ம எதைக்குமே கீழ்ப்படிய முடியல. தேவன் நம்ம மூலமாக என்ன செய்யணுன்ட்டு நினைக்கிறாரோ அதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியல. அப்போ தேவன் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், கீர்த்தியாக துதியாக மகிமையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ட்ரெஸ்ஸு நமக்கு சரியாக ஃபிட்டாக அமையலைன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். அதுபோல் தேவன் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யறதுக்கு அவர் சொல்கிறத கேட்காமல் கீழ்ப்படியாமல் போனால் அவர் நம்மளை எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும், நம்மளை எப்படி கீர்த்தியாக மாற்ற முடியும், நம்மளை எப்படி துதி உள்ள ஜனங்களாக மாற்ற முடியும், நம்மளை எப்படி மகிமை உள்ள ஜனங்களாக மாற்ற முடியும். அவர் சொல்கிற பேச்சை கேட்டால் தானே நம்மளால் என்ன பண்ண முடியும், அதன்படி நடக்க முடியும். அப்போ இப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ தேவன் வந்து என்ன சொல்கிறாரு, மனம் நொந்து பேசுகிறாரு. என்னன்னு, என்னுடைய ஜனங்கள் என் சொல்ல என்ன பண்ண மாட்றாங்க, கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி செவி கொடுக்க மாட்றாங்க, செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி தேவன் நம்மளோடு கூட பேசுவார் அப்படின்னு சில பேருக்கு என்னது குழப்பம் இருக்கும்.
எப்படி பேசுவார்? வேதத்தை நம்ம டெய்லி என்ன பண்ணணும், ரெகுலராக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது அந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நம்ம மூலமாக பேசும். கண்கள்லேருந்து நமக்கு கண்ணீர் வரும். அந்த வசனம் வந்து நம்ம இருதயத்தை தொடுற மாதிரி இருக்கும். அதுதான் தேவன் நம்மளோட கூட பேசுவது. 2வது, சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? சொப்பனம் வரும். அந்த கனவு மூலமாக தேவன் நம்மளோட கூட பேசுவார். அது மட்டும் இல்லை, நம்மளோட கூட ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் இடைப்படுவார். டிவி நிகழ்ச்சிகளில் தேவனுடைய பிரசங்கம் ஓடும்போது அந்த பிரசங்கத்தை யார் பேசுகிறார்களோ அவர்கள் மூலமாக தேவன் நம்மளோடு கூட பேசுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் பேசுகிறதை செவி கொடுத்து கேட்கணும். கேட்டு அந்த வசனத்துப்படி நம்ம நடக்கணும். அந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ளணும். அப்படி அபியாசப்படுத்தி கொண்டு நம்ம நடக்கும்போது நம்மளை எப்படி உள்ள மனுஷர்களாக மாற்றுவார்? துதி உள்ள மனுஷர்களாய், கீர்த்தி உள்ள மனுஷர்களாய், மகிமைப்படுகிற மனுஷர்களாய் நம்மளை தேவன் மாற்றுவார். அதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய செவியை கேட்காம, அவர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம செவியை கேட்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்போ நம்ம தேவன் பேசுகிற காரியங்களை நாம் என்ன பண்ணணும், சிறிது நேரம் நம்ம இதற்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறேனப்பா. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, கர்ச்சியானது செயற்கையாக இராவிட்டால் அதை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அதுபோல் தேவன் நம்மளை செயற்கையாக்க விரும்புகிறாரு. கச்சை எப்படி நம்ம இடுப்புக்கு செயற்கையாக இருக்குதோ அதுபோல் தேவன் தெரிந்து கொண்ட நாமளை கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். செயற்கையாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். நம்மளை துதியாகவும் நம்மளை மகிமையாகவும் நம்மளை கீர்த்தியாகவும் தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டு நம்ம அதன்படி நடக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்மளையும் தேவன் என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். தேவன் இப்படியாய் நம்மளை மகிமைப்படுத்தணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. அந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வசனத்தின்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. மகிமையாகவும் கீர்த்தியாகவும் அப்பா சோத்திரம் துதியாகவும் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறீங்க. நாங்களும் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாது இருக்கிறோம். கீழ்ப்படியாத குற்றத்தை மன்னிக்கும்படிக்காக செபிக்கிறோம். மீண்டுமாய் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், கச்சையானது அப்பா சோத்திரம் ஆண்டவரை இடுப்புக்கு பொருந்துவது போல நாங்கள் உம்மோடு கூட பொருந்தி வாழ தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பொருந்தாத ஜனங்கள் என்று எங்களை ஒதுக்கி விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்களை அப்பா தள்ளி விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த காரியத்தை நீர் எங்களுக்கு செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களை நடத்தும்படிக்காய் எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபைகளை நீர் நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் துதி சோத்திரங்களை எடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாய் நாம் வேதத்திலிருந்து சில பகுதிகளை தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன்.